ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போது 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கோம். நம்ம வழக்கமாக எப்படி இட்லி மாவு செய்வோமோ அதே மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துட்டோம் இல்லையா? அது கூட 2 முட்டை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மாவு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சிம்மிலேயே 2 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 2 நிமிஷம் சிம்மிலேயே வைங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா மொறு மொறுன்னு முட்டை பணியாரம் ரெடி ஆயாச்சு. இந்த முட்டை பணியாரத்தை சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.